கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு கண்ணீர் ஜெபம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். எரேமியா ஜெபிக்கிறாரு. அன்று என் கண்கள் கண்ணீர் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் கண்ணீர் ஜெபத்துக்கு மிகுந்த வல்லமை உள்ளது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் நிச்சயமாக கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீர் ஜெபம் நம்ம இருதயம் உடஞ்சி மனசு நொறுங்கி தான் நம்மளால ஜெபிக்க முடியாது. நம்ம கண்ணில் தண்ணி தாரையாக ஊற்றும். நம்ம உடஞ்ச இருதயத்தோடு தேவனை நோக்கி நாடுவது, தேவனை நோக்கி ஜெபிப்பது கண்ணீர் ஜெபமாகும். நம்ம ரொம்ப தாங்க முடியாத வேதனை, அதாவது நம்மளால் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு மனசில் பெரிய பாரமும் வேதனையும் நம்மளை போட்டு அழுத்தும் போது நம்மளை அறியாமல் கண்ணீர் தண்ணில் தானாக கொட்டும். ஆழ்ந்த வேதனையோடு நம்ம தேவனிடத்தில் மன்றாடுவது கண்ணீர் ஜெபமாகும். மனுஷனால் முடியாத காரியத்தை தேவன்தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு போராடி ஜெபிக்கிறது கண்ணீர் ஜெபத்தில் முடியும். என் கண்ணீர் உங்களுடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 56:8, ஆண்டவரே என்னுடைய கண்ணீர் உங்களுடைய துருத்தியில் நீங்கள் வச்சுருக்கிறீங்கப்பா. நம்முடைய கண்ணீரை கர்த்தர் மதிக்கிறாரு. நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் நிச்சயமாக வீணாகாது. கண்ணீர் ஜெபத்தை தேவன் கவனிக்கிறாரு. ஏன்னா உடஞ்ச இருதயம் உள்ளவர்களை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரு. நொறுங்குண்டதுமான இருதயத்தை நான் புறம்பே தள்ளேன் அப்படி சொல்கிறாரு. யோபு கூட ஜெபிக்கிறாரு. யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபு எவ்வளோ ஜெபம் பண்ணார். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே சொரியுதான். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. தாவீது ஜெபிக்கிறாரு, என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் மிகவும் ஈரமாக்கினேன். என் கண்ணீருக்கு நீங்கள் மௌனமாக இராதீங்கப்பா. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாகுது. என் கண்ணீரை உடைய துருத்திகளை வைங்கப்பா. தாவீது ஒவ்வொரு மிசையும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. இதுதான் பெருமையுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். உடஞ்ச மனசோடு நம்ம அழுது ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. அன்னால் அந்த அம்மா இருதயத்தில் போய் ஊற்றி தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு ஜெபிக்கும்பொழுது அந்த அம்மாவுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆசீர்வாதமாக சாமுவேலை கொடுத்தாரு. எசேக்கியா ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் இந்த சமயத்தில் வியாதியாக இருக்கிறேன், என்ன பண்ணுறது? அவர் சுவர்புறமாக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது அவர் சொல்ற, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன். அப்போ கண்ணீர் ஜெபம் அவரோட வாழ்க்கையே என்ன பண்ணுறது மாற்றி கொடுத்தது. அவரோட ஆயுசை முடிய போகுது, உன் வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுததுனால கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கண்ணீரை கண்டேன். ஏசாயா 38:5 சொல்கிறேன், உன் கண்ணீரை என்ன பண்ணேன்? கண்டேன் நான். அதனால் உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் என்ன பண்ணுறேன்? நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்றாரு. தம்முடைய நாட்களோடு நம்ம ஜெபிக்கும் போது நிறைய சமயம் ஏசப்பா கூட கண்ணீரோடு ஜெபிச்சாரு. அந்த கண்ணீர் ஜெபம் பலவீனம் இல்லை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வல்லமை வெளிக்காட்டுது. நம்ம அழுதுட்டா நம்ம ஒரு வீக்னஸ்ஸு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. யார்கிட்ட அழக்கூடாதுன்னா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட, உலக மக்கள்கிட்ட, இல்லை வீட்டில் அந்த மாதிரி அழக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் அழகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரின் ஜெபத்துக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. கண்ணீர் ஜெபத்தில் தேவன் நம்மளோட கண்ணீரை கவனிக்கிறாரு. நம்மளோட ஜெபத்துக்கு கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குறாரு. ஒரு சந்தோஷமான அறுவடையை கொடுக்குறாரு. மாலையில் அழுக தங்கினாலும் காலையில் சந்தோஷம் இருக்கும். பாரமுள்ள ஒவ்வொருத்தரும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். துன்பம் அதிகமாக இருக்குதா, நம்ம தாங்க முடியலையா, தேவ சமூகத்துக்கு போய் போராடி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. முழு இருதயத்தோடு கண்ணீரோடு இடத்துல திரும்பங்கள் கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம வீணான ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம ஜெபத்தில் ஒரு முக்கியமான ஆழமான ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். எரேமியா சொல்கிறதுல, என் கண்கள் கண்ணீர் நீரூற்றுமால் நலமாக இருக்கும், கண்கள் கண்ணீராய் சொரிகிறது. என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது இரவும் பகலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. கண்ணீர் சொரிகிறதுனா இரவும் பகலும் நதியளவு நான் கண்ணீர் விடுறேன். ஒருவனுக்கு உதவி செய்து கண்ணீரோடு சத்தமிடுறாங்க. ஸ்திரீ இந்த ஏசப்பாவோட பாதத்தில் பார்த்தா தன் கண்ணீரால் அந்த பாதத்தை கழுவுறாங்க.
அப்போது அவர் சொல்கிறாரு, "உன் செஞ்ச எல்லா பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன், நீ சமாதானத்தோடு புறப்பட்டு போ." அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தையும் பேசலை. அவரோட இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நினைக்கிறாங்க. லூக்கா 7:38 ஏசப்பா எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரு, கண்ணீர் விட்டாரு. இது மேலே ஒரு கல் மேலே ஒரு கல் அப்படியே அழிஞ்சு போயிடுமே அப்படி சொல்லிட்டு எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற எருசலேம் குமார்த்தைகள் ஏசப்பாவை பார்த்து அழுகுறாங்க. அப்போ சொல்ல, நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லாசரு கல்லறை இருக்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார்னுக்குது. அந்த கண்ணீரை பார்த்து பிதாவாகிய தெய்வம் லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. பவுல் மிகுந்த கண்ணீரோடு, இரவும் பகலும் கண்ணீரோடு, அதிக கண்ணீரோடு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊழியம் செஞ்சார், ஜெபிச்சார். கர்த்தரோட கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. இன்னும் நிறைய பேர் வேதாகமத்தில் பார்த்தா கண்ணீர் சிந்தி ஜெபிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாரு. நம்ம கண்கள்லேருந்து வர ஒரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. அது ஒரு நாளும் விருதாவாக போகாது, வீணாக போகாது. கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பாரு. மட்டுமல்ல, நம்மக்காகவும் ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கணும். தேவன் ஆகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். கால தாமதங்கள் விலகணும். நம்ம கண்ணீரின் ஜெபம் நிச்சயமாக நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.